நண்பர்களே, கேள்வி என்னவென்றால், மஞ்சள் தினமும் எடுத்தால் உண்மையில் இரத்தம் மெல்லியதாக ஆகுமா என்பதற்கான பதிலை கேட்க இந்த முழு வீடியோவை நீங்கள் பாருங்கள். நண்பர்களே, பலர் மஞ்சள் பால் குடிக்கிறார்கள் இது நினைத்து இரத்தம் இவ்வளவு மெல்லியமாகி இதய கோளாறு ஏற்படாது என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், இது ஒரு ஆபத்தான தவறான நம்பிக்கை. இன்று நாம் மஞ்சளின் விஞ்ஞான உண்மையை பற்றி பேசுகிறோம். இதில் இரத்தம் மெல்லியதாக்கும் விஞ்ஞான உண்மையை நான் இன்று உங்களுக்கு சொல்வேன். இது உங்களுக்கு நன்மை தரும், தீங்கு செய்யாது. பாருங்கள், மஞ்சளில் ஒரு செயலில் உள்ள சேர்மம் உள்ளது. அதற்கு குர்குமின் என்று அழைக்கப்படுகிறது. குர்குமினில் எதிர்ப்பு செயல்பாடுகள் மட்டுமல்லாமல் மிதமான எதிர்ப்பு தகடு பண்புகளும் உள்ளன. தகடு இரத்தத்தில் மிதந்து செயல்படுகிறது. தகடு அதை கொஞ்சம் தடுக்கினால் நல்லதே, ஆனால் இதனால் முழு விளைவு ஏற்படாது. நினைவில் கொள்ளுங்கள், அஸ்பிரின் அல்லது மருத்துவ இரத்தம் மெல்லியதாக்கும் மருந்துகள் போன்ற குளோபிடோக்ரல் போன்றவை இரத்தத்தை மெல்லியதாக்குகின்றன. மஞ்சள் அவ்வளவு மெல்லியதாக்காது. எனவே நாம் மஞ்சள் எடுத்துக்கொள்கிறோம் என்று தவறாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு மருந்து தேவையில்லை என்று நினைக்க வேண்டாம். இதய நோயாளிகளுக்கு மருந்து தேவை, இரத்தம் மெல்லியதாக்கவும் தேவை. இது இரத்த கசிவு அபாயத்தை அதிகரிக்கலாம். மூக்கில் அல்லது உட்புற இரத்த கசிவு, அறுவை சிகிச்சையின் போது இரத்த கசிவு போன்றவை ஏற்படக்கூடும். எனவே கேள்வி என்னவென்றால், மஞ்சள் எடுத்துக்கொள்ளலாமா அல்லது வேண்டாமா? ஆம், சரியான முறையில் எடுத்துக்கொள்ளுங்கள். தினமும் அரை முதல் ஒரு சிறிய தேக்கரண்டி மஞ்சளை உணவில் சேர்த்து கொள்ளலாம், அல்லது வெந்நீரில் கலந்து எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பாலுடன் எடுத்துக்கொள்ளலாம். பால் நல்ல தரமானதாக இருக்க வேண்டும். மஞ்சள் காப்சூல் மருத்துவர் கொடுத்தால் எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் இரத்தம் மெல்லியதாக்கும் கூடுதல் அளவு தேவையில்லை. மஞ்சள் ஒரு இயற்கை ஆதரவு. இது முழு உடலுக்கும் நன்மை தருகிறது. இதன் பொருள் இதயம் இவ்வளவு இரத்தம் மெல்லியதாக்கும் என்று அல்ல. நீங்கள் மருந்துகளை நிறுத்தி மஞ்சளில் முழுமையாக நம்ப வேண்டாம். எப்படியோ இந்த தகவல் உங்கள் உயிரை காப்பாற்றலாம். ஏனெனில் பலர் இப்படி செய்கிறார்கள், மஞ்சள் எடுத்துக்கொள்கிறார்கள், எனக்கு இரத்தம் மெல்லியதாக்கும் மருந்து தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். இப்படி நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்ல முடியும். மஞ்சள் நல்லது, உங்கள் உணவில் இருக்க வேண்டும். ஆனால் இது மருந்துக்கு மாற்றாக இல்லை. நண்பர்களே, என் பெயர் டாக்டர் பிமல் சாஜேட். இதய சிகிச்சையை நாங்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல், பிளாஸ்டிக் இல்லாமல் இதயத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் பற்றிய ஆர்வத்துடன் செய்கிறோம். இதயத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் பற்றிய பல வீடியோக்களை உங்களுக்காக வழங்குகிறேன். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் செய்யவும், வீடியோவை பகிரவும், கருத்துக்களை இட முயற்சிக்கவும் மிகவும் நன்றி.